விளக்கு ஏற்றலாமா, அதை எந்த திசையில் ஏற்றலாம், அது ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன கதை மூலமா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கும் என்பார்கள். அது போல இந்த கதை உங்க மனக்கதவை கண்டிப்பா திறக்கும். ஏன்னா இதுல ஒரு முக்கியமான கதைகள் எல்லாம் இருக்கு. பலரும் அறியாமையால் செய்யும் சில விஷயங்கள், சில தவறுகளை பார்த்தீங்கன்னா இது திருத்தும். வீட்டில் ஏற்றும் விளக்கு அணைந்தாலும் கெட்ட சகுனம். வீட்டில் ஏற்றும் விளக்கை இப்படித்தான் அணைக்க வேண்டும். வீட்டில் எந்த திசையில் விளக்கு ஏற்ற வேண்டும் போன்ற சந்தேகங்கள் எல்லாமே இருக்கும். வீட்டில் விளக்கை ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிற பல வகையான சந்தேகங்களுக்கு, கேள்விகளுக்கு இந்த வீடியோல நம்ம உங்களுக்கு ஒரு பதில் சொல்ல போறோம். ஒரு சிறிய கதை மூலமாக பார்த்தீங்கன்னா உங்க கேள்விக்கு விடை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அன்று ஒரு நாள் அகத்திய முனி தமிழ்நாட்டிலிருந்து வடக்கு நோக்கி தனது பயணத்தை தொடங்கி இருந்தார். அந்த நேரத்துல பல வகையான காடு, மலை, நதி போன்ற பகுதிகள் கடந்து போயிட்டு இருந்தாரு. அவ்வாறு போகையில மக்கள், பலவிதமான மக்களை கண்டார். அவர்களுடைய வாழ்வியலை கண்டு வியந்து போனார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியாக தனது வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. சில பேர் வீடு கட்டி வாழ்ந்தார்கள், சில பேர் மரத்து மேல வீடு கட்டியிருந்தாங்க. ஏன்னா இவர் சந்திச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராம பகுதிகளை தான் சந்திச்சார். பெரும்பாலும் கிராம பகுதிகளிலே நடந்து வடதேசத்தை அடைவாரு. இப்படி அவர் ஒரு நாள் பயணம் மேற்கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருவை பார்க்கிறார். அந்த குரு ஒரு பாடம், தனது சீடர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அதுல பெரும்பாலான பெண்கள் தான் இந்த பாடம் கத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல தான் சைந்தவி அப்படிங்கிற ஒரு பெண், அந்தனர் குல பெண் அந்த இடத்துல பாடம் கத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பாடத்துல வீட்டு வாசல்ல விளக்கு எப்படி ஏற்றுவது, பெண்கள் தான் விளக்கு ஏற்றணுமா, ஆண்கள் ஏற்றக்கூடாதா போன்ற பல வகையான சந்தேகங்களுக்கு குரு விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்ற விஷயங்களுக்கெல்லாம் குரு எடுத்துக்காட்டுடன் விளக்கி கொண்டிருந்தாரு. இந்த நேரத்துல தான் நமது மகாமுனி அகத்தியர் அவர்கள் அந்த இடத்துல பிரவேசம் பண்றாரு. அவர் ஒரு கோவில் மண்டபத்துல உட்கார்ந்து இந்த குரு சொல்ற எல்லா விஷயங்களையுமே அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்காரு. இது பற்றி தகவலை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சைந்தவி அப்படிங்கிற இந்த பொண்ணை பொறுத்தவரைய இவருக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, பாட்டி தான் இவங்களை பாத்துக்கிறாங்க. இவருக்கு இல்லத்துல டெய்லி ஈவினிங் விளக்கேற்றுவது வழக்கமா வச்சிருந்தாங்க. இப்படி விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு அப்படிங்கிறது அந்த வாசல்ல தான் முக்கியமா ஏத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒளி வீதியில் செல்லும் ஒவ்வொரு பயனுக்கும் அமைதியை மற்றும் தருவதோடு வெளிச்சத்தையும் தந்தது. அதனால ஒவ்வொரு நாளும் விளக்கை தவறாமல் அவங்க ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்க எல்லாமே பண்ணது எல்லாமே ஒரு தற்செயலா பண்ண ஒரு விஷயம். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க வாசலை கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தடுமாறி கீழே விழ ஆரம்பிச்சாங்க. இவங்க அதை கவனிக்கவே இல்லை. பட் இத அகத்திய முனிவர் தூரமா நின்று கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. இவர்களுடைய வீட்டை கடக்கும், இவங்களுடைய வாசலை கடக்கும் ஒவ்வொருத்தவங்களும் தடுமாறி கீழே விழுந்துகிட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இருட்டில் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தடுப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே காலில் பட்டு, சில பேருக்கு காலில் அடிபட்டுச்சு, சில பேருக்கு கீழே விழுந்து சிராய்ப்பு ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருந்துச்சு. இதெல்லாமே முனிவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படிங்கிறதையும் அவர் கவனிச்சாரு. இவர்கள் வீட்டு வாசலில் இருந்த விளக்கு இடம் மாற்றி வச்சுட்டாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த விபத்து அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. இந்த நிகழ்வின் பின்னணியில சைந்தவி என்ன புரிந்துக்கிட்டாங்க, பாட்டி என்ன பாடம் கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதையும் இந்த கதையின் முடிவுல உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே தெரிய வரும். இந்த மாதிரி இந்த விளக்கின் காரணமாக எல்லாருமே தடுமாறி விழுவது சைந்தவிக்கு தெரிய வருது. இப்படி சைந்தவிக்கு தெரிஞ்சு பாட்டிகிட்ட போய் கேட்குறாங்க, பாட்டி ஏன் அந்த இடத்துல இருந்த விளக்க இடம் மாற்றி வச்சிங்க, இதனால நிறைய பேர் கீழே விழுகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. உடனே பாட்டிக்கும் சைந்தவிக்கும் பெரிய வாக்குவாதமே நடக்குது. இந்த மாதிரி வாக்குவாதம் போயிட்டே இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தான் நம்முடைய அகத்திய முனிவர் என்ட்ரி ஆகுறாரு. அப்படி என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு, அம்மா வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. 2 முறை 3 முறை இதே மாதிரி கேட்கிறாரு. யாருமே வெளியே வரல. இவங்க சண்டை மேல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போதுதான் நமது அகத்திய முனிவர் அவர்களின் வீட்டில் வாசல் நின்று, அம்மா சிறிது தண்ணீர் தருகிறீர்களா என்று கேட்கிறாரு. வாசலில் விளக்கு அணைஞ்சிருந்துச்சு. அதனால வீட்டில் யார் இருக்காங்கன்னே தெரியல, வெறும் சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. சத்தம் மட்டும் பாத்தீங்கன்னா அந்த தெருமுனை வரைய பாத்தீங்கன்னா கேட்டுச்சு. அகத்திய முனி மீண்டும் அம்மா வீட்டில் யாராவது இருக்கிறீர்களா என்று திரும்பவும் கேட்டார். அப்ப பேத்தி வெளியில ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும், இங்கே சண்டை நடப்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார்.
முனிவர் அதற்கு சண்டையா, எனக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று கேட்டார். என்ன சொல்றீங்க, காது கிளியிற அளவுக்கு 2 பேருமே கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு பேத்தி சொல்றான். உடனே பாட்டி வர்றாங்க. யாருமா இது, என்ன வேணும் அப்படின்னு கேட்டு வெளியில வர்றாங்க. இந்த இடத்துலதான் வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. பாட்டி யார் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. வந்த உடனே போங்க போங்க பக்கத்து வீட்டுல போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. அகத்திய முனியோ அமைதியாகவே வந்து இருக்கிறாரு. அப்ப பேத்தி புரிஞ்சுக்கிட்டு ஒரு குவளையில தண்ணி கொண்டு வர்றாங்க. முனிவரோ சைந்தவியை பார்த்து சிறிது நில்லுங்கள் என கூறினார். பின்னர் சைந்தவி அவரை பார்த்து, கூறுங்கள் முனிவரே, என்ன வேண்டும் என்று கேட்டார். இந்த குவளையை நான் பாட்டி கையிலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று முனிவர் வந்து கூறினார். பேத்தியும் அவங்க பாட்டிட்ட அந்த குவளையை வந்து கொடுத்துட்டாங்க. முனிவரும் வாங்க வர்றாரு. இப்ப விளக்கு அப்படிங்கிறது எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரம். அந்த விளக்கினுடைய ஒளி அந்த பாட்டின் மீது பட்டு அந்த நிழல் முழுமையாக அந்த சுவற்றின் மீது விழுகிறது. அப்படி விழும் பொழுது பாட்டி அந்த குவளையை வந்து முனிவர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அந்த குவளை நிறைய வந்து தண்ணி இருக்கு. பட் அந்த குவளை அப்படிங்கிறது அந்த நிழல்ல சுத்தமாகவே தெரியல. பேத்தி இதை ஆச்சரியமா வந்து பாக்குறான். இது என்னோட ஆச்சரியமா இருக்கே, அந்த குவளை வந்து நிழல்ல தெரியவே இல்லை, ஆனா பாட்டி கையில குவளை அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வியந்து போறா. இங்கிட்ட அங்கிட்ட வந்து திரும்ப சொல்றா பாட்டிய. அந்த குவளை எங்கிட்ட திரும்பினாலும் அந்த நிழல்ல தெரியவே இல்லை. அந்த குவளை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கைசான் அளவு இருக்கும். அவ்வளவு பெரிய குவளையே வந்து அந்த நிழல்ல வந்து தெரியல. கடைசி வரை குவளை தெரியாதனால வந்து பாட்டியும் வந்து பயந்து போறாங்க. இருவருமே முனிவனுடைய காலில் விழுந்து, ஐயா, நீங்கள் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை, நாங்கள் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று வந்து கேட்கிறாங்க. முனிவர் அப்பதான் சொல்றாரு, நான் தான் அம்மா அகத்திய முனிவர் என்று சொல்றாரு. நான் ஒரு வேலையாக வடக்கு நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறினார். அப்படி கூறும் பொழுது பேத்தியும் அதை பார்த்து, ஐயா மன்னியுங்கள், தெரியாமல் தவறு நடந்து விட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. பேத்தி முனிவரை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் இந்த குவளை நிழல் வந்து அந்த சுவற்றின் மேல விழல அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு முனிவர் வந்து, குழந்தையே, உனது பாட்டி அரை மனதோடு எனக்கு நீரை கொடுத்தார், அதன் காரணமாகத்தான் அதன் நிழல் சுவற்றின் மீது விழவில்லை அப்படிங்கிறத வந்து கூறினாரு. அப்பதான் முனிவர் வந்து சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் அதை மன நிறைவோட செய்யணும், அரைகுறை மனதாக செய்தால் வந்து அது சரியாக இருக்காது அப்படிங்கிற சொல்றாரு. பாட்டியும் பேத்தியும் முனிவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. அடுத்து இன்னொரு கொஸ்டினும் வந்து கேட்கிறாரு முனிவர். அது என்ன அப்படின்னா, கடைசியில நீங்க வீட்டுல எந்த திசையில விளக்கு ஏத்தினீங்க அப்படிங்கிறது கேட்கிறாரு. அதே மாதிரியே மீண்டும் வந்து நீங்க விளக்கேற்றுங்க, ஏன்னா இந்த சாலைகள்ல பல விபத்து அப்படிங்கிறது நடந்திருக்கு, நீங்க கவனிச்சிங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படிங்கிறத முனிவர் வந்து சொல்றாரு. அந்த பேத்தியும் வந்து புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா பேத்திக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி விளக்கு வேற திசையில வச்சதுனாலதான் வந்து வீட்டு வாசல்ல வெளிச்சம் தெரியாம இந்த பிரச்சனை நிகழ்ந்தது, இதனாலதான் அந்த உரையாடலே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பேத்திக்கு தெரியும். 2 பேருமே சரி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்பதான் வந்து முனிவர் பேச ஆரம்பிக்கிறாரு. கடவுள் அனைத்து திசையிலும் இருக்கிறார், அவர் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், ஏன் நீங்கள் ஏற்றும் இந்த விளக்கில் கூட இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாரு. எனவே நீங்கள் வீட்டில் வெளியில் விளக்கு ஏற்றும் போது இந்த திசையில் தான் ஏற்ற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என சொல்றாரு. வீட்டின் வாசலில் சில நாட்களுக்கு முன் எப்படி விளக்கு ஏற்றினீர்களோ அதே முறையில் தற்பொழுதும் ஏற்றுங்கள் அம்மா என அவர் வந்து கேட்டுக்கிட்டாரு. வீட்டின் வாசலில் விளக்கு ஏற்றுவது வீட்டை அலங்காரம் செய்ய அல்ல, வீட்டிற்கு வருபவர்களுக்கு வீதியில் செல்பவர்களுக்கும் உதவுவே. எந்த விஷயம் செய்தாலும் அதை அரைகுறை மனதோடு செய்யக்கூடாது. அதே மாதிரி எந்த விஷயம் செய்தாலும் அதை அளவுக்கு மீறியும் செய்யக்கூடாது. விளக்கிலும் அதேதான், சிறிய அளவில் விளக்கு இருந்தால் அழகாக இருக்கும், அதுவே பெரியதாகிவிட்டால் ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத முனிவர் வந்து சொல்றாரு. முனிவரிடம் சைந்தவி இன்னும் பலவிதமான கேள்விகளை கேட்க இருக்காங்க. இதுல வந்து முனிவரே, வாசலில் தினமும் விளக்கு ஏற்றுவது சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கும் என்கிறார்கள், சிலர் தீமை என்றும் கூறுகிறார்கள், இது உண்மையா? அதிலும் சிலர் இது நன்மை என்றும் கூறுகிறார்கள், எது உண்மையாக இருக்கும் என்று முனிவரிடம் கேட்டார். முனிவரோ புன்னகையுடன் வந்து இதற்கு பதிலளிக்க ஆரம்பித்தார். ஒளி என்பது பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். எடுத்துக்காட்டாக, நீங்கள் விளக்கை ஏற்றினாலும் விளக்கே ஏற்றவில்லை என்றாலும் நட்சத்திரங்கள் மின்னுவது நின்றுவிடப் போவதில்லை. விளக்கை நாம் ஏன் ஏற்றுகிறோம் என்றால் நெருப்பை கண்டு மிருகங்கள் அஞ்சும், நெருப்பின் அருகே மிருகங்கள் வராது போன்ற காரணங்களும் விஞ்ஞான ரீதியில் உண்மையாக இருக்கிறது. மேலும் அகத்திய மாமுனி கூறிய விளக்கம் என்னவென்றால், வீட்டில் பெரியோர் ஏன் விளக்கேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதை பற்றி விளக்கமாக கூறினார். இவ்வாறு விளக்கேற்றுவதன் மூலம் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், தவறு செய்யக்கூடாது என்பதை நாம் உணரவே என்றார். மேலும் நாம் ஏற்றும் விளக்கு சிவபெருமானின் நெற்றிக்கண் போன்றது, அது அளவாக இருந்தால் வீட்டுக்கு அழகு, அளவுக்கு மீறினால் வீட்டிற்கு அழிவு என்று கூறினார்.
மூன்றாவதாக சில விஷயங்களையும் அவர் கூறினார். எப்படி இந்த விளக்கு நூலின் வழியில் எண்ணெயை கீழிருந்து மேலே இழுத்து ஒளியை தருகிறதோ அதே போன்று நம் வாழ்விலும் நம் உள்மனதில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை வெளிக்கொண்டு வந்து வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று கூறினார். ஒருவர் இந்த விளக்குக்கு முன்னால் நிற்கும் போது அதன் நிழல் அந்த சுவற்றில் விழும். அந்த சுவற்றில் விழும் ஒளி அந்த விளக்குக்கு சொந்தமா அல்ல அங்கே நிற்கும் நபருக்கு சொந்தமா என்ற கேள்வியையும் எழுப்புகிறார். அப்படி இந்த நிழல் அங்கு நிற்கும் நபருக்குத்தான் சொந்தம் என்றால் அது அந்த சுவற்றில் விழக்கூடாது, காற்றிலேயே மிதக்க வேண்டும். அவர் பின்னாலேயே அந்த நிழல் வர வேண்டும் என்று கூறுகிறார். இவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. முனிவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் இவர்களால் பதில் கூற முடியவே இல்லை. இப்போது சைந்தவி மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. ஏன் பெரும்பாலும் மாலை நேரங்கள்ல விளக்கு ஏற்றுகிறார்கள் முனிவரே என்று கேட்கிறார். அதற்கு முனிவர் பதில் கூற ஆரம்பித்து விடுகிறார். சூரிய அஸ்தமனம் நேரம் என்பது மாலை 5:30 மணி முதல் 6 மணி வரை ஆகும். இந்த நேரத்தில் சூரியன் தனது ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே முழுமையாக இருளை தந்துவிடும். இந்த நேரத்தில் தான் நாம் விளக்கு ஏற்றுவதை ஆரம்பிக்கிறோம். ஏனெனில் இந்த நேரத்தில் நம் கண்கள் பாதிப்புக்குள்ளாக நேரிடும். ஏனெனில் நீங்கள் இவ்வளவு நேரம் வெளிச்சத்தில் இருந்தீர்கள். இப்போது திடீர் என்று நீங்கள் இருளில் செல்லும் பொழுது ஒருவேளை கண்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். இதனால் தான் மாலை நேரங்களில் விளக்கு ஏற்ற சொல்கிறார்கள். விளக்கு ஏற்றுவது என்பது பல வகையான நன்மைகளை கொண்டிருந்தாலும் நெருப்பு என்னும் பிளம்பில் உங்கள் தீய எண்ணங்களை கருக்கி விட வேண்டும் என்பதற்காகத்தான் கோயில்களிலும் வீடுகளிலும் நாம் விளக்கு ஏற்றுகிறோம் என்பதை அகத்திய முனிவர் கூறுகிறார். இப்போது வீட்டில் உள்ள விளக்கை எந்த திசையில் ஏற்ற வேண்டும் என சைந்தவி முனிவரிடம் கேட்கிறார். வீட்டிற்கு வெளியில் ஏற்றக்கூடிய விளக்கு எந்த திசையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது மற்றவர்களுக்கு பயனளிக்க, மற்றவர்களுக்கு உதவ நாம் ஏற்றுகிறோம். ஆனால் வீட்டில் நிச்சயமாக நாம் ஏற்றும் விளக்கு எந்த திசையில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமானது. தினமும் வீட்டில் ஏற்றும் தீபம் ஒளியின் காரணமாக சக்திமயமாக இருக்கிறது. மனிதனின் எண்ணங்கள் ஒரு காந்த சக்தியால் நல்வழிப்படுகிறது. விளக்கேற்றம் ஆன்மீக அடையாளமாக மட்டுமில்லாமல் விஞ்ஞான ரீதியிலும் விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஒளி தீய சக்தியை நுழைய விடாது, வீட்டில் நேர்மறை அலைகளை பரவச் செய்யும். பொதுவாக வீடு அழகாகவும் புனிதமாகவும் மாறும். ஆனால் சில நேரங்களில் விளக்கேற்றத்தை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக கோபம் மிகுந்த நிலையில், தூய்மையற்ற சூழலில், மூடிய வாசலில், காற்றோட்டம் இன்றி இருக்கும் வீட்டில் போன்ற இடங்களில் நாம் விளக்கேற்றத்தை தவிர்க்க வேண்டும். இவ்வாறு விளக்கேற்றுவதால் மனதில் அமைதி நிலைப்படுகிறது, குடும்ப உறவுகள் வலுப்பெறுகிறது, உள்மனதில் சாந்தி ஏற்படுகிறது. இந்த ஒளி வாழ்வில் பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு கொண்டு வருகிறது. இப்போது முனிவர் எந்த திசையில் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று கூற ஆரம்பிக்கிறார். நீங்கள் வீட்டில் விளக்கை ஏற்றும் போது அதன் ஒளி வீடு முழுவதும் பரவி இருக்க வேண்டும். எங்கு வைத்தால் வீடு முழுவதும் பிரகாசம் பெறும் என்பது கணக்கிட்டு அந்த இடத்தில் விளக்கை ஏற்ற வேண்டும். பெரும்பாலும் முக்கியமாக விளக்கேற்றினால் கதவை மூடி வைக்கவே கூடாது, திறந்தே வைக்க வேண்டும். காற்றோட்டமான பகுதியிலேயே விளக்கேற்ற வேண்டும். எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களை அருகில் வைக்கக்கூடாது என்று கூறினார். ஆதி காலத்திலேயே விளக்கேற்றும் முறை இருந்தாலும் அது காலப்போக்கில் பல்வேறு விதமாக மருவி திருவி அதற்கான நேரமும் காலமும் மாறிவிட்டது. கிழக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் உள்ள பீடைகளும் துன்பங்களும் அகன்று இன்பம் பெருகும் என்றும், மேற்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் கிரகதோஷங்கள் நீங்கும், அதோடு கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் என்றும், வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் செல்வமும் மங்களமும் பெருகும் என்றும், தெற்கு திசையில் விளக்கேற்றி வழிபடக்கூடாது என்றும் முன்னோர்கள் கூறுவது வழக்கமாக உள்ளது. இந்த வீடியோவில் நீங்க ஒரு சில இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த கதையில சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் நடந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.